நம்ம நெறைய படங்கள் பண்ணாலும், பெருசா ரெகக்னைஸ் கிடைக்காது. ஸோ, நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஆனா, ரஜினி சார் படம் 1 பண்ணாலே, அது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு பேர் இருக்கு. ஸோ, அது ஸ்டார்ட்டிங்லயே 1991ல தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. ஸ்டார்ட்டிங்லயே சீரியல்லயும் ஹீரோயினா பண்ணியிருந்தேன். ஸோ, அந்த டைம்ல சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தான், இது ஒரு அதிர்ஷ்டவசமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஓ! அதுல நெறைய செலக்ஷன்ஸ் இருக்கும்ல மேம், இப்போ பொதுவா. செலக்ஷன் அந்த மாதிரிலாம், ஆடிஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆ அதாவது ஒரு மேனேஜர் பாண்டியன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர். இப்ப பாட்டியம்மா இருக்காங்கல்ல, வானத்த போல சீரியல்ல கூட, ரஜினி சார் படத்துல கூட ஒரு பாட்டியம்மா வருவாங்க. ஆ அவங்களோட பையன் தான் பாண்டியன்னு சொல்லிட்டு. அவங்க தான் வந்துட்டு இந்த மாதிரி ரஜினி சார் படம் ஏவிஎம்ல ஷூட்டிங் நடக்குது. உங்க ஃபோட்டோ குடுங்கன்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட வாங்கிட்டு போய் குடுத்துருக்காங்க. குடுத்ததுக்கப்புறம் அவங்க தான், நாங்க டைரக்ட்டா பேச மாட்டோம். அதனால அம்மா தான் சொல்லுவாங்க, ஏவிஎம்ல வர சொல்லியிருக்காங்க. ஆ பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனா யார் பார்க்கணும்னு தெரியாது. ரஜினி சார் பார்க்கணுமா? இல்ல டைரக்டர் சார் பார்க்கணுமா? என்னன்னு தெரியாது. சரி, ஓகே. அ அதாவது அப்பல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மா நம்ம கிடைக்கும். அந்த மாரி நெனச்சுட்டு போ முடியாது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் தான் போனோம். போனோம். அப்போ வந்துட்டு சரத்பாபு சாரோட அந்த ஃபேமிலி வீடு. ஏவிஎம்ல பெரிய செட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வீடு இருந்துச்சு. அப்போ வெளியில வந்து ராதாரவி சார் வந்து உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அவர நாங்க பார்த்துட்டு, "போங்க உள்ள போங்க, டைரக்டர் இருக்காங்க" அப்படின்னு சொன்னாங்க. உள்ள போனதுமே டைரக்டர் பார்த்தாங்க. டைரக்டர் ஒய்ஃப் அவங்க இருந்தாங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் ஒய்ஃப். பார்த்துட்டு, "சரி, ஓகே, நாங்க சொல்றோம்" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் இதெல்லாம் பார்த்தோம். ரஜினி சார் தேடி பார்த்தோம். இல்ல. அ அவரு அவர பார்க்கறதே எங்களுக்கெல்லாம் ஒரு கனவு. அ அந்த மாதிரி இருக்கும்போது, சரி வாய்ப்புன்னும்போது, ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட்டோட தான் போனது. போனா சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் அப்படின்லாம் சொல்லி அனுப்பல. சரி, ஓகே, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. வந்தோம், பார்த்தோம். சரி, ஓகே, வந்தாச்சுன்னு வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்துட்டு 1 வாரம் அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதாவது ரஜினி சார் பார்க்கணும். இவுங்க பார்த்துட்டாங்க, ஓகே. ரஜினி சார் பார்த்து ஓகே பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அது வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஒரு 1 வீக் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ கடைசியா கனவுல நான் ஷூட்டிங் போன மாதிரி ரஜினி சார் பார்த்து ஓகே பண்ண மாதிரி, ரஜினி சாரோட நான் நடிச்ச மாதிரி கனவு தான் கண்டேன்.